ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஜுவல் வெர்சஸ் கோல்டு காயின். கோல்டு ஜுவல் வாங்கலாமா இல்லை கோல்டு காயின் வாங்கலாமா அப்படின்னு வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எப்படி வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து கொடுக்க போகுது, எப்படி வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் என்னோட ஐடியாஸை உங்கள் கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, கோல்டு ஜுவல்லரி வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கோல்டு ஜுவல்லரி வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 25 சவரன் வந்து போட்டாங்க. அப்போ வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து நான் வந்து வீடுக்கு வந்து லீஸுக்கு போகணுன்னு சொன்னீங்களா, ரெண்ட்லேருந்து நான் வந்து லீஸுக்கு மாறினேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த 25 பவுன் வந்து எனக்கு வந்து கை கொடுத்தது. ஸோ அதில் வந்து மேரேஜ் ஆன புதுசுன்றதுனால நான் ஒரு 10 பவுன் மட்டும் பேங்க்கில் வந்து அடமானத்துக்கு வச்சுட்டு மிச்சம் 15 பவுனை வந்து நான் கையில் வந்து எங்கன்னா போட்டுட்டு போக வர அந்த மாதிரி டைமுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேங்க்கில் வந்து லோன் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறமா ப்ளட்ஜ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்போ வேணுமோ அதை வந்து ஃபுல்லாக வந்து சேல் பண்ணிவிட்டு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ வியரிங் பர்பஸுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இத்தனை பர்பஸ் இருக்குது கோல்டு ஜுவல்லரியாக வந்து நீங்கள் எடுக்கிறப்ப. ஸோ ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லைருந்து நம்ம வந்து கொஞ்சம் அப்பர் கிளாஸ் ஃபேமிலியாக வரணும் அப்படின்றதுக்கு கோல்டு ஜுவல்லரி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட லைஃப்பில் வந்து எனக்கு கோல்டு ஜுவல்லரி வந்து இனிஷியலாக வந்து அந்த 20 பவுன் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ பெரிய நகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 20 பவுன் தான் வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த சில்லறை நகையெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, குட்டி குட்டி கம்பல் மோதிரம் அதெல்லாம் வந்து கணக்கு பண்ணலை. ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து கோல்டு வந்து அம்மா வீட்டில் வந்து செய்முறை செய்வாங்க இல்லைங்களா, அதுக்கும் வந்து போட ஆரம்பித்தாங்க. ஸோ ஹஸ்பண்டும் வந்து சைமல்டேனியஸாக வந்து பிளான் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து கோல்டு ஜுவல்லரியை வந்து நீங்கள் பிளான் பண்ணணும். ஸோ கோல்டு காயினை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கோல்டு காயின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து அது வந்து பேங்க்கில் வந்து வைக்க முடியாது, நம்ம யூஸும் வந்து பண்ணிக்க முடியாது. ஸோ எதனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பர்பஸை ஒரு லேண்ட் வாங்குகிறோம், இல்லை வந்து வீடு வந்து கட்டுறோம், இல்லை எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நம்மளை லிக்விடிட்டியாக கேஷாக மாற்றணும்னா அதுக்கு வேணால் கோல்டு காயின்ஸ் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு வந்து அதே மாதிரி நம்ம வந்து பெரிய நகை எடுக்கணும், ஒரு 10 பவுன் திடீர்னு வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கோல்டு காயின்ஸ் வந்து சேர்த்து வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து என்ன தேவை இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் வந்து நீங்கள் அடுத்த காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இல்லை எனக்கு வந்து எல்லாம் நகையை பார்க்கும்போது ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நகையை பாட்டுன்னு எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜஸ் வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம திடீர்னு சேல் பண்ணும்போதும் அந்த மேக்கிங் சார்ஜஸும் நம்மளுக்கு லாஸ் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. கோல்டு காயின் வந்து கோல்டு ஜுவல்லரி எடுக்கிறப்ப நீங்கள் சைமல்டேனியஸாக கோல்டு காயின்ஸும் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து கோல்டு ஜுவல்லரி வெர்சஸ் கோல்டு காயின் வந்து நம்ம வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் தான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எப்போவுமே வந்து பட்ஜெட் பிளான் பண்ணுறீங்க, மந்த்லி நீங்கள் வந்து நம்ம பட்ஜெட் பிளான் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதத்துக்கு இப்போ செப்டம்பர் மாதம்னா செப்டம்பர் மாதத்துக்கான செலவுக்கான பட்ஜெட் வந்து பிளான் பண்ணுவோம். ஸோ எப்போவுமே வந்து நான் இப்போ செப்டம்பர் 26 வந்துடுச்சிங்களா, ஸோ அடுத்த அக்டோபர் மந்த்துக்கான பிளான் பண்ணுவேன். என்னென்ன செலவு இருக்குது அப்படின்றத பார்ப்பேன். அதே மாதிரி செப்டம்பரில் என்னென்ன செலவெல்லாம் இல்லை அதை வந்து அப்படியே கேரி ஓவர் ஆகும் அக்டோபருக்கு. ஸோ அக்டோபர் மந்தில் வந்து இப்போ என்ன ஃபெஸ்டிவல், இப்போ செப்டம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்தது. ஸோ அக்டோபர் மந்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தழு போடுவோம், பெருமாள் கும்பிட்றவங்க புரட்டாசி மாதம்னா தழு போடுவாங்க. அப்புறம் வந்து அக்டோபர் 31 வந்து நம்மளுக்கு தீபாவளி இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பிளான் பண்ணணும். ஸோ அது மாதிரி பட்ஜெட் பிளான் பண்ணும்போதே ஸோ இவ்வளோ பட்ஜெட் ஆகுது, ஸோ நான் வந்து இவ்வளோ கோல்டு வந்து நான் பிளான் பண்ண போகிறேன் இந்த மாதம் அப்படின்றத. ஸோ அது வந்து 1000 ரூபாய் இருக்கலாம், 2000 ரூபாய் இருக்கலாம், 3000 ரூபாய் இருக்கலாம். அவங்க கெப்பாசிட்டியை பொறுத்து கோல்டு வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே வந்து நம்ம வந்து நான் வந்து செப்டம்பர் மந்த் வந்து இப்போது அடுத்த வீடியோ வந்து நம்மளுக்கு செப்டம்பர் மந்த்து ட்ராக்கிங் வந்து வீடியோ வந்து வரும். ஸோ மந்த்லி எக்ஸ்பென்சஸை வந்து எப்போவுமே வந்து ட்ராக் பண்ணுங்கள். சரிங்களா? எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத ட்ராக் பண்ணுங்கள்.
கோல் வந்து கோல் இல்லைன்னா டார்கெட் ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் வந்து ஒரு கோல் மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஒரு 100 மில்லிகிராம், ஒரு 100 மில்லிகிராம்னா இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து 7000க்கு மேலே போகுது கோல்டு ரேட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 700 ரூபாய் அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். மில்லிகிராம் ஒரு கிராமாக எடுக்கணுன்னா வந்து 7500 ரூபாய்க்கு மேலே போகுது. ஸோ நீங்கள் அதுவும் வந்து நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அந்த இந்த மில்லிகிராம்லேருந்து கிராம் வரைக்கும் நம்ம வந்து எப்படி பிளான் பண்ணணும்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி வந்து நான் எப்போவுமே வந்து நான் இனிஷியலாக வந்து நான் சொல்கிற விஷயந்தான். நான் வந்து எப்போவுமே வந்து ட்ரெஸ்ஸில் வந்து அதிகமான பைசா வந்து கொட்டி எடுக்கவும் மாட்டேன். நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து சேர்த்தும் வச்சுக்க மாட்டேன். ஸோ இப்போதைக்கு வீட்டுக்கு போடுறதுக்கு ஒரு 8 செட்டு இருக்கா, 9 செட்டு இருக்கா, வெளியே போகிறதுக்கு அதே மாதிரி ஒரு 4-5 செட்டு இருக்கா, ஒரு சாரீஸ் ஒரு பட்டு சாரீ இருக்கா, அதே வச்சு நான் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன். ஸோ ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 4 ட்ரெஸ்ஸுக்கு மேலே எடுக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தேவைப்பட்டால் மட்டும்தான் வந்து எடுப்பேன் ஸ்பெஷல் டேஸில். ஆனால் பசங்களுக்கு வந்து வளர்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக எடுத்தாகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பசங்களுக்கு மட்டும் நாங்கள் எடுத்துப்போம். ஸோ ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்து அவங்க ப்ரொஃபஷ்னலாக வந்து போகிறதுனால அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்ஸு அது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுறதை விட நம்மளுக்கு வந்து அதுக்கு பதிலாக வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு 3000 ரூபாய் பிளான் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம மேற்கொண்டு ஒரு 3000 இல்லை 4000 போடுற மாதிரி இருக்கும் ஒரு கிராம் எடுக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நான் வந்து முன்னாடியே வந்து சொல்லி வச்சுருவேன் ஹஸ்பண்ட்டை. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி வருது, எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு வந்து ஜுவல்லாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பெரிய பட்ஜெட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம 1 கிராமுக்குன்னு போவோம், அங்கே போனால் 1/4 பவுன் மாதிரி மாறிடும். சரிங்களா? அந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பர்த்டேக்கு வெட்டிங் டேக்கு நீங்கள் வந்து கோல்டு பிளான் பண்ணுங்கள். பசங்க பர்த்டேக்கு ஸ்பெஷல் டேஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அதில் வந்து மணியை வந்து ரெடியூஸ் பண்ணணும். நம்ம பர்த்டேக்கு வந்து கோல்டு பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எஸ்பெஷலி வந்து வீட்டில் இருக்க உமன்ஸ் ஆகிய நம்ம வந்து நம்மளுக்காக வந்து எதனா வந்து செஞ்சுக்கணும். ஒரு கோல்டு எடுத்து வச்சா நம்மளும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபினான்ஷியலாக வந்து ஃபேமிலிக்கும் வந்து சப்போர்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து லேடிஸே வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவேன். சில்லறை வந்து சேமிப்பேன். சில்லறை காசு வந்து நான் சேமிக்கிற விஷயம் உங்களுக்கு வந்து தெரியும். சில்லறை காசெல்லாம் வந்து சேமித்து அதில் வந்து கோல்டு இல்லைன்னா சில்வர் ரேட்டு கூட நம்ம வந்து சும்மா சொல்ல முடியாது. சில்வரும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கிராம் வந்து 100 ரூபாய் கிட்ட போகுது. நம்ம சில்வரும் வந்து சேர்த்து வைக்கலாம். சில்வரில் பார்த்திங்கன்னா சின்னதாக விளக்கு எடுக்கலாம். நம்மளுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு, வீட்டுக்கு என்னென்ன தேவை இருக்குது அப்படின்றத சில்வராகவோ இல்லை கோல்டாகவோ நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆர்டி இல்லைனா எஃப்டி இல்லை ஏலச்சீட்டு. நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, நான் வந்து இதுதான் வந்து பிளான் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து எனக்கு 3% வந்து போட்டுட்டாங்க ஜிஆர்டியில் 3% வேஸ்டேஜ் வந்து ஆகஸ்ட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து செப்டம்பரில் போய் எடுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து 3% இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஆர்டியாக வந்து அந்த பைசா வந்து போட போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து 500 ருபீஸ் வந்து லாஸ் ஆன மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அது டோட்டலி வந்து வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அவங்கவுங்க பர்சனலான விருப்பம். ஸோ எடுக்கிறது கோல்டு போய் எடுக்கிறது. ஸோ அதனால் நான் வந்து ஆர்டியாக வந்து போட போகிறேன். ஸோ எஃப்டி வந்து ஆல்ரெடி வந்து போட்டு வச்சுருந்தோம். ஸோ வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக நான் வந்து எஃப்டிலையும் வந்து ரொம்ப மினிமம் 1 லேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து 15,000 ரூபாவோ என்னவோ தான் வட்டி வந்து கிடச்சிது. ஸோ அது ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப கம்மியான வட்டி மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ அது மாதிரி ஏலச்சீட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஆர்டி வந்து நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணதில்லை. ஸோ ஆர்டி வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மினிமம் கொஞ்சம் அமௌண்ட்டாக இருந்தால் கூட மந்த்லி கட்டுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு வந்து நம்ம பிளான் பண்ணலாம். சூப்பரான ஒரு ஐடியாங்க. நம்ம 100 ரூபாய் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து கோல்டு வாங்கலாம். பட் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கணும். அது மட்டும்தான் நம்மளுக்கு சேஃப் ஜோனாக இருக்குது. பட் தங்கமயிலில் வந்து இப்போ வந்து தங்கமயிலில் மட்டும்தான் இருக்குது. பட் சென்னையில் இருக்கவங்களுக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். தங்கமயில் வந்து நம்மளுக்கு சென்னையில் இல்லை அப்படின்றதுனால ஸோ கூடிய சீக்கிரமே வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்றது எதிர்பார்ப்போம். பட் இருந்தாலுமே வந்து போத்தி ஸ்வர்ணமாலில் இப்போ ரீசெண்டாக வந்து டிஜி கோல்டு வந்து போட்டிருக்காங்க.
ஸோ கோல்டு வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் நான் வந்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நியூ இயர், பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டேஸில் வந்து நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. எப்படின்னா நம்ம வந்து காசு வந்து சேர்த்து வச்சுட்டே வாங்க, ஆர்டியில் வந்து பைசா வந்து சேர்த்து வச்சுட்டே வரணும். ஸோ நியூ இயர், பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கோல்டோட ரேட் வந்து ரொம்ப ஹையாக போகும். ஃபெஸ்டிவல் டேஸில் வந்து கோல்டோட ரேட்டு ஹையாக எப்போவுமே போகும். பட் இதில் ஒரு என்ன அட்வான்டேஜ்னால் நம்மளுக்கு வந்து ஆஃபர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ ஆஃபர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஆஃபர்ஸ் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுங்கள், மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஆஃபர்ஸ் இருந்தால் மட்டும் நியூ இயர், பொங்கல், தீபாவளி டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஆஃபர்ஸ் இல்லைனா வந்து நம்மளுக்கு அது கொஞ்சம் வேஸ்ட் தான். என்ன ஆஃபர் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து கோல்டு சீட்டு வந்து கண்டிப்பாக வந்து போடுங்க கோல்டு ஜுவல்லரி எடுக்கிறவங்க. ஸோ மேக்கிங் சார்ஜஸ் இருக்காது. கோல்டு ஜுவல்லரியே எடுக்கிறவங்க கண்டிப்பாக கோல்டு சீட் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோல்டு வந்து சேர்த்து வைங்க. ஸோ ஜுவல்லரியை நம்ம வந்து காயினும் ஜுவல்லர்ஸும் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ காயினுக்கு வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 3% வந்து ஜிஆர்டியில் போடுறாங்க. லலிதாவில் வந்து 2% போடுறாங்க. மற்ற கடைகளில் வந்து ஒரு பர்சன்டேஜ் தான் வந்து கேள்விப்படுறேன். பட் வந்து இருந்தாலுமே எல்லா இடத்துலையுமே இப்போது ஜிஆர்டியில் 3% ஆக்குனதுனால எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து எனக்கு சரியாக வந்து தெரியல. பட் காயின் எடுக்கும்போது நீங்கள் இதை மட்டும் பார்த்தா போதும். பட் ஜுவல்லரி எடுக்கும்போது நீங்கள் ஒரு சில விஷயம்லாம் வந்து நோட் பண்ணுங்கள். ஸோ அது என்னென்ன விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்லெஸ் கோல்டாக வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வந்து நான் வந்து வீடியோஸில் வந்து போட்டிருக்கேன். என்கிட்ட எதுவுமே வந்து ஸ்டோன் இருக்கிற மாதிரியான விஷயமே எதுவுமே இருக்காது. ஏன்னா வந்து எனக்கு அப்பயே வந்து ஸ்டோன் வேணாம் அப்படி, அது அழகுக்கு மட்டும்தான் அது இருக்கும். கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா அதோட கிளிட்டர்னஸ்லாம் போயிடும். ஸோ கோல்டே வந்து நான் வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து எனக்கு வந்து 2.5 பவுனில் நெக்லஸ் போட்டாங்க. நான் அப்போ வந்து அந்த சும்மா சின்ன சின்ன கல் வச்ச மாதிரி தான் அந்த நெக்லஸ் வந்து நான் கேட்டிருந்தேன். கல் வச்ச நெக்லஸ் தான் கேட்டேன். ஸோ அவங்க போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அம்மா வீட்லேயும் வந்து அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பெரிய கம்பல் ஒன்று எடுத்தாங்க, 1.25 பவுனில் கம்பல். அதுவும் நான் ரீசெண்டாக வந்து காமிச்சிருக்கேன். இது மட்டும்தான் வந்து என்கிட்ட கோல்டில் வந்து ஸ்டோன் வச்சதாக இருக்குது. மற்றபடி நான் வேறு எதுவுமே வந்து நான் கோல்டு வச்சதை வந்து நான் எடுக்கவே இல்லை. மேபி வந்து சம் எனாமல்ஸ் வந்து இருக்கும். பட் வந்து ஸ்டோன் வச்ச நகை வந்து இல்லவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து லோ வேஸ்டேஜ் ஜுவல்லரியாக வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு டிசைன்ஸ் வந்து லோ வேஸ்டேஜ் இருக்கும்போது டிசைன்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் ஓல்டு டிசைனாக இருக்க மாதிரி இருக்கும். நியூ டிசைன் வேணும்னா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். சரி, நீங்கள் அதை பார்த்து இல்லைனா வந்து கடைகள். ஸோ இப்போ வந்து கல்யாண், ஜிஆர்டி, லலிதாவில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதையும் நான் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி கோல்டுக்குன்னா நல்ல எக்ஸ்சேஞ்ச் வந்து ஸ்கீம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் போயிட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்கள் வேஸ்டேஜ் கம்மியான ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வேஸ்டேஜுக்கு வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ செயின் மேலா, பேங்கிள் மேலாலாம் போடுறாங்க இல்லைங்களா, அப்போ வந்து வேஸ்டேஜ்க்குலாம் வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியோ இல்லை வந்து நீங்கள் வந்து புதுசாக பைசா கட்டியோ நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து கோல்டு ஜுவல்லுக்கும் கோல்டு காயினுக்கும் வந்து இதான் வந்து டிஃப்ரென்ஸு. ஃபைனலாக வந்து முடிவு பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அவங்களுக்கு தேவைகள் வந்து வேறுபடும். ஸோ வித்தியாசப்படும், வேரி ஆகும். ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். மந்த்லி பிளான் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நம்ம 12 மந்த்ஸுக்கு வந்து முடிஞ்சு 1 இயருக்கு அப்போ நம்ம கையில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பொருளாச்சும் நம்ம கையில் வந்து சேமித்து வைக்க முடியும். நீங்கள் செலவுகள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளால் சேமிக்கவே முடியாது. சரிங்களா. இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until stay with me, ஹேமா. பாய்.